சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்டால், நம் வாழ்க்கையிலும் சந்தோஷம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நமக்கு மட்டும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று வருந்தினாய் அல்லவா? இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய சந்தோஷத்தை நான் என்னவென்று உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். இனி என்ன நடந்தாலும், எது வந்தாலும், இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது. எதையுமே என் குழந்தையினால் இனி தவிர்க்க முடியாது. எந்த விஷயத்தையும் என் குழந்தையினால் இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது. உனக்கு வேண்டியதை நீ நிச்சயமாக இப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். இனி இந்த வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் இருப்பதை உன் சாயப்பா நீ உணர்கின்ற தருணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தும். பெருமகிழ்ச்சியில் என் குழந்தை தொலைக்க வேண்டிய நேரம், பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி என்னவானாலும் சரி, நீயாக இந்த வாழ்க்கையை உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ ஒருபோதும் மறந்து விடாதே. என் குழந்தைக்கு நான் இதுவரையிலும் என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றேனோ அதுவெல்லாம் மீண்டும் மீண்டும் உன்னோடு இருந்து உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நாமாக இந்த வாழ்க்கையில் எதற்காக ஆசைப்பட்டோமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் குழந்தைக்கென இந்த சாயப்பா சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கின்ற ஆழமான கருத்து என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். இனி எப்பொழுதும் போல உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன் அப்பா நான் உன் முன்னிலையில் நின்று உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ எப்படியாவது உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று விரும்புவாயானால், நான் உன் இல்லத்திற்கு ஒருவன் ஏவிவிட்ட தீயினையே அவனுடைய இல்லத்திற்கு திரும்பச் சென்று விட்டது. இன்னமும் 2 நாட்களில் அவன் இல்லத்திலிருந்து இந்த செய்தி உனக்கு கிடைக்கும். இதை பொறுத்து நீ தெரிந்து கொள்வாய். இந்த சாயப்பா சொன்ன சொல் எத்தனை உண்மையானது என்று நீ என்னை சந்தேகப்படுவாய். என் வார்த்தைகளை நம்பாமல் போய்விடுவாய் என்பதற்காகவெல்லாம் நான் உன்னிடத்தில் நிரூபிக்க நினைக்கவில்லை. உண்மையாக என்ன நடக்குமோ அதை மட்டுமே உன் அப்பா உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த விஷயத்தை நான் உனக்கு உறுதியாக எடுத்துச் சொல்லிவிட நினைக்கின்றேன். எந்த நேரமும் நமக்கான உண்மைகளை நீ தொலைத்து விடாதே. சாயப்பா சொல்லும் பொழுது அதனை சரியாக தெரிந்து கொள், புரிந்து கொள். நான் அவர்களை சந்தேகப்பட மாட்டேன், இவர்களை சந்தேகப்பட மாட்டேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தாய். ஆனால் உன் வாழ்க்கையில் துன்பங்கள் உன்னை தொடர்ந்து வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் யாரையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்பிவிடக் கூடாது. யாரையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இந்த வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் அவரவர் தேவைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப அதனை அவர்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். உனக்கான விஷயங்களை எல்லாம் நாம் ஒரு சேர கொண்டு வந்து தந்துவிட்ட இந்த நேரம், இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை நீ கலங்கி விடாமல் நின்று கொண்டு சரியான தருணம் உனக்கு வாய்க்கும். இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு தீய விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு இந்த சாயப்பா அனுமதி கொடுப்பேனா என்பதனையும் மீறி ஒரு தீய விஷயம் உன் இல்லத்திற்குள் வர நினைக்கிறது என்றால் உன்னுடைய தவறுகளால் மட்டுமே அது நடக்கும். நீ எந்த இடத்திலாவது தீய சக்திகளை உள்ளே வரட்டும் என்று அனுமதி கொடுத்திருந்தால்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கை நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு நான் தருகின்ற இந்த விஷயத்தினால் எப்பொழுதுமே என் குழந்தை நீ வருந்தாமல் நான் இருந்த உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக இன்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. சரியான நேரம் உனக்கு வந்துவிட்டது. சரியான சந்தர்ப்பம் இந்த வாழ்க்கையில் அமைந்து விட்டது. இனிமேலும் என் குழந்தை வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் செய்துவிட மாட்டாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த சாயப்பா அந்த தீய சக்தியை வந்த வேகத்தில் திரும்ப அனுப்பி இருக்கின்றேன். அதுவும் செய்தவனின் இல்லத்திற்கு 2 நாட்களில் வரக்கூடிய செய்திதான் அவர்களை யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தும்.
என் அன்பு குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் என்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும். எல்லோருக்கும் போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எப்பொழுதுமே ஒருவரை அழித்து அந்த வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஒருவரை வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றிவிட நான் தமக்கான விஷயங்களை பெற வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நாம் உணர வேண்டிய நேரம், நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி நடப்பதையெல்லாம் உணர்ந்து சாயப்பா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதையுமே நம்முடையதாக துன்பங்களாக மாறிவிடக்கூடாது. என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று யோசித்து அதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் எதற்காக இந்த செய்தியை உனக்கு சொல்கிறேன் தெரியுமா? இதை என்னால் சொல்லாமலேயே உனக்கு செய்துவிட முடியும். இந்த தீய விஷயத்தை அவர்கள் இல்லத்திற்குள் என்னால் நிச்சயமாக அனுப்ப முடியும். ஆனால் நான் சொல்வதற்கான காரணம் ஒன்றுதான். எப்பொழுதும் என் குழந்தை என்னிடத்தில் அதை கொடு, இதை கொடு என்று கேட்கின்றார். எதையுமே சாயப்பா செய்யவில்லை என்றும் சொல்கின்றாய். நான் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் உன்னிடத்தில் எப்பொழுதுமே வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் நினைத்தது கிடையாது. உன்னிடத்தில் எதையாவது சொல்லித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்குள் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. நீ நம்பிக்கை வைத்திருந்தாலும் சரி, நம்பிக்கை வைக்கவில்லை என்றாலும் சரி, என்னுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் என்பதுதான் உண்மை. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நடப்பது என்னவென்று தெரியும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே புரியாது. நம்மை தேடி வருகின்ற உண்மைகளும் நமக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும். இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த நேரம், இனிமேல் நான் சொல்லக்கூடிய இந்த உண்மைகளுக்கு என் குழந்தை கட்டுப்பட்டு நீ நடக்க வேண்டும். எதுவெல்லாம் உனக்குள் இருக்கின்ற வேதனைகளை வெளிப்படுத்தியிருக்கிறதோ அதனால் சாயப்பா இப்பொழுது சொல்லக்கூடியதை கவனமாக கேட்க என் குழந்தை. உன் குடும்பத்தில் நல்லதே நடக்கக்கூடாது. மற்றவர்கள் மத்தியில் உன் குடும்பத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டமே அங்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது. அவர்களும் ஒரு குடும்பமானவர்கள்தான். தன் குடும்பத்தில் இது போன்ற ஒரு விஷயம் நடந்தால் அதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆனால் அதே விஷயத்தை மற்றவர்கள் குடும்பத்திற்கு செய்வதற்கு இவர்கள் துணிந்து நிற்கின்றார்கள். மற்றவர்கள் குடும்பத்திற்கு இதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள். இதனால் இன்று நடக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ உணர்ந்திடத்தான் வேண்டும். எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதில்லை. எதையுமே இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக நாம் தொலைத்து விடுவதும் இல்லை. இன்றோடு உன் கஷ்டங்கள் முடியட்டும். இன்றோடு இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்த வேதனைகள் முடியட்டும். உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் எல்லாம் இத்தோடு கடந்து செல்லட்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு இனி எதற்கும் என் குழந்தை நீ வருந்தாமல் உனக்கு நான் தரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நீ கண்டு ரசிக்க தயாராக இரு. இவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு நிச்சயமாக உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, மிகுந்த இரக்கம் கொண்ட குழந்தை, மற்றவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தால் கூட அதை வேண்டாம் என்று சொல்கின்ற குழந்தை. ஆனால் என் குழந்தையே, இது நாம் மன்னிப்பை கொடுப்பதற்கான நேரம் அல்ல. நம் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களுக்கான சரியானதொரு தண்டனையை கொடுக்க வேண்டிய நேரம். இன்று உனக்கு செய்வார்கள், நாளை இன்னொருவருக்கு செய்வார்கள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரையும் இவர்கள் விட்டுவிட மாட்டார்கள். அதனால் இதையெல்லாம் இப்பொழுதே நாம் என்னவென்று செய்துவிட வேண்டும். உனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு குடும்பம் இப்பொழுது சில பிரச்சனைகளினால் பிரிந்ததோடு மட்டுமல்லாமல் அவ்வளவு வன்மத்தையும் கக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு துன்பத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இவர்கள் செய்ய நினைத்த செய்வினைகள் என்ன தெரியுமா? உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிறு குழந்தைகள் முதல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். யாரும் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் பெறக்கூடாது. யாரும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. முகத்தில் புன்னகை இருந்துவிட்டால் போதும் இவர்களுக்கு வயிற்றெரிச்சல் வந்து விடுகின்றது. இது போன்ற விஷயங்களை எல்லாம் நடத்திவிடத்தான் இவர்கள் நினைத்து விட்டார்கள். இந்த நேரம் என் குழந்தையே, இப்படியெல்லாம் ஒரு பெரியவர்களுக்கு இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அது வேறு. பெரியவர்களை பற்றி இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அது வேறு. உன் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தையின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக வேண்டும் என்றும் இவர்கள் நினைக்கிறார்கள். அப்படியானால் இதை நாம் அவர்களுக்கு நடத்திவிட தானே வேண்டும். நமக்கு துன்பங்களை கொடுத்தால் நாம் எதிர்கொள்ளலாம். நம்முடைய சந்ததியினருக்கு இன்னும் வாழவே தொடங்காத குழந்தைகளின் வாழ்க்கைக்கும் இவர்கள் இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் ஏற்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் உடனே அதனை நாம் தடுத்து நிறுத்தத்தானே வேண்டும். திருப்பி அடிக்கத்தான் வேண்டும்.
அதனால்தான் இந்த சாயப்பா அவர்கள் செய்து நினைத்த இந்த விஷயத்தை அவர்கள் செய்வதற்கு முன்பாகவே அவர்கள் குடும்பத்திற்கு நான் திருப்பி அனுப்பி விட்டிருக்கின்றேன். இந்த நேரம் என்ன நடக்கப் போகிறது தெரியுமா? மற்றதையெல்லாம் விட்டு விடுவோம். ஆனால் ஒரு பெண் குழந்தையின் வாழ்க்கை கேள்விக்குறியாக வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா? அதனால் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கப் போகின்றது. மிகப்பெரிய வேதனைகளை சந்திக்கப் போகின்றது. இந்த வேதனைகளை எல்லாம் சந்தித்து நிச்சயமாக கடைசியாக அந்த வாழ்க்கை சரியாக ஆனால் அந்த வேதனைகளை அந்த குழந்தைகள் சந்திக்கின்ற நேரம் இவர்களின் மனது என்ன பாடுபடும் என்பதனை நான் ரசித்து காத்து கொண்டிருக்கின்றேன். உன் எதிரியின் இல்லத்தில் அல்லது உன் துரோகியின் இல்லத்திலிருந்து ஒரு பெண் குழந்தையின் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருவதை நீ காணப்போகின்றாய். இன்னும் 2 நாட்களில் சாயப்பா சொல்வதை நடத்தப் போகின்ற நேரம் வந்துவிடும். எதற்கும் என் குழந்தை இனிமேல் யார் மீதும் இரக்கம் கொள்ளாதே. தெய்வம் செய்வதை செய்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிடு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.